இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசியும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் எசாயா 22 அதிகாரம் 23 திருவசனம். அவன் பூட்டுவான், எவனும் திறக்க மாட்டான். அவன் தன் தந்தையின் குடும்பத்தாருக்கு மேன்மையுள்ள அரியணையாக இருப்பான். இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்று ஆண்டின் பொதுக்காலம் 21 வாரம் ஞாயிற்றுக்கிழமை. எப்படி இருக்கின்றீர்கள்? குடும்பமாக ஞாயிறு திருப்பலிக்கு சென்று வர அனைவரையும் ஞாபகப்படுத்துகிறேன். நம் ரோசரி பிரேயர்ஸ் குடும்பத்தார் அனைவருக்காகவும் தவறாமல் அனுதினமும் ஜெபிக்கின்றேன். ஜெபமாலைகளையும் சமர்ப்பிக்கின்றேன். உங்களையும் தவறாமல் தினமும் சில நிமிட நேரங்களாவது ஜெபிக்க ஞாபகப்படுத்துகிறேன். சரி நண்பர்களே, இன்று ஆண்டவர் இயேசு நம்மோடு என்ன பேச விரும்புகிறார்? அகப்பட்ட துளியே மழையாகுமாம், அடைப்பட்ட விதைதான் ஒரு நாள் மரமாகுமாம், உழப்பட்ட நிலம்தான் மறுநாள் பயிராகுமாம். அதே போல உங்கள் உடைக்கப்பட்ட மனம் திடமுள்ள மனமாக மாறும். நண்பர்களே, இயேசு நம் வாழ்க்கையில் வரும் சோதனைகளை வீணாக அனுமதிப்பதே இல்லை. விதை மண்ணில் புதையாமல் மரமாகாது. அதே போல சோதனைகளை கடக்காமல் நம் விசுவாசமும் வளராது. உடைந்த இதயங்களை இயேசு கைவிடுவதில்லை. மாறாக அவற்றை தனது அன்பால் குணமாக்கி புதிய நம்பிக்கையையும் வலிமையையும் அளிக்கின்றார். இதைத்தான் திருப்பாடல்கள் 34 அதிகாரம் 18 வசனம் சொல்லுகிறது. உடைந்த உள்ளம் கொண்டோருக்கு ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார், நொறுங்குண்ட மனமுடையோர் அவரை மீட்க வருகின்றார் இயேசு என்பதாய். உங்கள் வாழ்க்கையின் சோதனைகளை பார்த்து கலங்காதீர்கள். இயேசுவின் கரங்களில் ஒப்படைக்கப்பட்ட ஒவ்வொரு கண்ணீரும் ஒவ்வொரு ஜெபமும் ஜெபமாலையும் அவரது சரியான நேரத்தில் உங்கள் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக மாற்றி உங்கள் கைகளிலே திரும்ப வந்து சேரும். சரி நண்பர்களே, இன்றைய முதல் வாசகம் என்ன கூறுகிறது? அவன் திறப்பான், எவனும் பூட்ட மாட்டான். அவன் பூட்டுவான், எவனும் திறக்க மாட்டான் என்று எசாயா கூறுகிறார். பதவியும் அதிகாரமும் நம் பெருமைக்காக அல்ல, பிறருக்கு நன்மை செய்ய இயேசு கொடுக்கும் பொறுப்பு. இன்று இறைவன் பெருமையால் விழுந்த ஒருவரை நீக்கி தாழ்மையுள்ள ஊழியரை உயர்த்துகிறார் என்று பேசுகிறார். இயேசு மனிதனின் வெளிப்புறத்தை அல்ல நண்பர்களே, அவருடைய இதயத்தை, உண்மையை மட்டுமே பார்க்கிறார். ஒரு வீட்டின் சாவி யாரிடமோ கொடுக்கப்படுவது அவர் மீது வைத்துள்ள நம்பிக்கையின் அடையாளம்தான். அதுபோல இயேசு நமக்கு கொடுத்துள்ள குடும்பம், வேலை, பொறுப்பு, திறமை அனைத்தும் நம்பிக்கையுடன் ஒப்படைக்கப்பட்ட சாவிகள். அவற்றை சுயநலத்திற்காக அல்ல, அன்புடனும் நேர்மையுடனும் பயன்படுத்த வேண்டும் என்று சிந்தித்து பாருங்கள் நண்பர்களே. இயேசு எனக்கு கொடுத்த பொறுப்புகளை நான் உண்மையுடன் நிறைவேற்றுகிறேனா? அதிகாரம் கிடைத்தால் பிறருக்கு உதவுகிறேனா? அல்லது என்னையே உயர்த்தி கொள்கிறேனா? பிறருக்கு நான் உதவி செய்கிறேனா? அல்லது அவர்களது உழைப்பை உரிந்து நான் வாழ்கிறேனா என்று நாம் சிந்திப்பது இன்றைய முதல் வாசகத்தின் அழைப்பு. இன்றைய வாழ்க்கை பாடம் என்ன தெரியுமா? இயேசு உயர்த்துவது திறமை உள்ளவரை மட்டுமல்ல, நம்பிக்கைக்கு உரியவரையும். நமக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு பொறுப்பையும் பணிவுடனும் விசுவாசத்துடனும் நாம் நிறைவேற்றும் போது அது இயேசுவின் கண்களுக்கு மறைக்கவே படாது. இயேசு இன்னும் பெரிய பொறுப்புகளை, பெரிய பதவிகளை, பெரிய வசதி வாய்ப்புகளை நம்பிக்கையுடன் உங்களுக்கு தருவார். இன்றைய 2ஆம் வாசகம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? அனைத்தும் கடவுளிடமிருந்தே வந்தன, அவராலேயே உண்டாயின, அவருக்காகவே இருக்கின்றன. நாமும் அப்படித்தான். நாம் வந்தது அவரிடம் இருந்துதான். நாம் வந்தது அவருக்காக மட்டும்தான். நாம் உண்டாக்கப்பட்டதன் முதல் காரியம் என்ன தெரியுமா? காரணம் என்ன தெரியுமா? நம்மை படைத்தவரை புகழ்ந்து போற்றுவதற்காகத்தான் நாம் படைக்கப்பட்டோம். அதை நாம் தவறாமல் அனுதினமும் செய்ய வேண்டும். எப்படி வான்லோகத்தில் மூப்பர்களும் வான தூதர்களும் அப்படியே ஆண்டவரை புகழ்ந்து கொண்டே இருக்கின்றார்களோ, அதே போல நாமும் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க, துதிக்க மறக்கக்கூடாது நண்பர்களே. சரி, இன்றைய நற்செய்தியின் சிந்தனை என்ன? நீங்கள் நான் யார் என சொல்லுகிறீர்கள் என்று மத்தேயு அதிகாரத்தில் இயேசு பேசுவதை நாம் படிக்கிறோம்.
இயேசு என்று நம் ஒவ்வொருவரிடமும் ஒரு முக்கியமான கேள்வியை கேட்கிறார். நான் உனக்கு யார் என்ற கேள்வியை கேட்கிறார். இந்த கேள்விக்கு புத்தக அறிவால் பதில் சொல்ல முடியுமா? முடியாது நண்பர்களே. உங்கள் வாழ்க்கையால், செயலால், நீங்கள் ஜெபிப்பதால், நீங்கள் உங்கள் குடும்பத்தை நடத்துவதால் மட்டுமே பதில் சொல்ல முடியும். நெருக்கடியில் நாம் முதலில் யாரை தேடுகிறோம்? அதை சிந்தித்து பார்த்ததுண்டா? யாராவது மனிதர்கள் உதவுவார்களா, பணம் கொடுப்பார்களா என்பதாக நாம் தேடி ஓடுகிறோமா? அல்லது ஆண்டவர் இயேசுவை நம்பி ஜெபிக்கிறோமா? மகிழ்ச்சியில் நாம் யாருக்கு நன்றி சொல்லுகிறோம்? மனிதர்களுக்கு முதலில் நன்றி சொல்லுகிறோமா? ஃபோன் அடிக்கிறோமா? அல்லது இந்த விஷயம் என் வாழ்க்கையில் நடந்தது என்றால் அதற்கு என் ஆண்டவர் இயேசுதான் காரணம் என்று முதலில் தனியாக நன்றி சொல்லிவிட்டு பிறகு குடும்பமாகவும் அந்த நன்மைக்காக நன்றி சொல்லுகிறோமா என்று நாம் சிந்திக்க வேண்டும். முடிவெடுக்கும் போது நாம் யாரை நம்புகிறோம் என்பதில் நமக்கு பதில் வேண்டும் நண்பர்களே. ஒரு முக்கியமான முடிவு உங்கள் குடும்பத்தில் எடுக்கப் போகிறீர்கள் என்றால் நீங்கள் யாரை நம்பி அந்த முடிவை எடுக்கிறீர்கள்? மனிதர்களையா, உற்றாரையா, நண்பர்களையா, உங்கள் வேலையையா, பதவியையா, பணத்தையா, அல்லது ஆண்டவர் இயேசுவை நம்பி அந்த முடிவு எடுக்கிறீர்களா என்று இன்றைய நற்செய்தி நம்மை நோக்கி கேள்வி கேட்கிறது. ஒரு குழந்தை கூட்டத்தில் தன் தந்தையின் குரலை கேட்டவுடன் தயக்கமின்றி அவரிடம் ஓடிவிடும். ஏனெனில் அது தன் தந்தையை அறிந்திருக்கிறது. அதுபோல இயேசுவை உண்மையாக அறிந்தவர் வாழ்க்கையின் குழப்பங்களிலும் அவருடைய குரலை கேட்டு நம்பிக்கையுடன் நடப்பார்களாம். சிந்தித்து பாருங்கள் நண்பர்களே. எனக்கு இயேசு வெறும் ஒரு பெயர் மட்டுமா? அல்லது என் வாழ்க்கையை வழிநடத்தும் ஆண்டவரா? என் செயல்கள் இயேசுவே என் ஆண்டவர் என்று சாட்சி சொல்லுகிறதா அல்லது இல்லையா என்று நாம் சிந்திக்க வேண்டும். இயேசுவை அறிந்திருப்பது மட்டும் போதாது, அவரோடு வாழ வேண்டும். அவரை நம்பி ஒவ்வொரு நாளும் நாம் வாழ்ந்தால், நடந்தால், காரியங்களை செய்தால் எந்த புயலும், எந்த பிசாசின் சோதனைகளும், எந்த கெட்ட மனிதர்களின் பொறாமை கொண்டவர்களின் செயல்களும் நம்மை பாதிக்காது. நம் நம்பிக்கையை அசைக்க முடியாது. அவரை பற்றி கொண்ட வாழ்க்கையே உறுதியான பாறையின் மேல் கட்டப்பட்ட வாழ்க்கையாகும். இதை மட்டும் என்று ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைய திருப்பாடல் வழி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே இயேசுவே, இந்த நாளை உமது கரங்களில் ஒப்படைத்து ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் சில கதவுகள் மூடப்பட்டு இருக்கின்றன. அதை நீரே திறந்து தர வேண்டுமாய் ஜெபிக்கின்றேன். அவன் பூட்டுவான், எவனும் திறக்க மாட்டான். அவன் தன் தந்தையின் குடும்பத்தாருக்கு மேன்மையுள்ள அரியணையாக இருப்பான் என்று இன்றைய வசனம் சொல்வது போல என் வாழ்க்கையில் நான் அறியாமல் பூட்டிய கதவுகளை நீரே எனக்கு திறந்து தரும்படியாக இந்த நாளில் உருக்கமாக ஜெபிக்கின்றேன். என் தந்தையின் வழிமரபினருக்கு மேன்மையுள்ள மணிமுடியாக நானும் என் சந்ததியும் இருக்கும்படியாக எங்களை ஆசிர்வதிக்கும்படியாக ஜெபிக்கின்றேன். இது நாள் வரை நான் ஜெபிக்க மறந்திருந்தாலும் ஏதோ இந்த நாள் முதல் ஜெபிக்க, குடும்ப ஜெபம் செய்ய, ஜெபமாலை செய்ய ஒப்பு கொடுக்கிறேன். எனக்கு நீர் ஞாபகப்படுத்தும் இயேசுவே. என் கடுமையான பணியின் மத்தியிலும் எப்படியாவது நேரம் கண்டுபிடித்து ஜெபிக்க எனக்கு அருள் செய்யும். ஏதோ வாரத்தின் முதல் நாளிலே, ஞாயிற்றுக்கிழமையிலே எனக்கு உண்டான யாவற்றையும் உமது பாதப்படியில் ஒப்படைத்து ஜெபிக்கின்றேன். நீர்தாமே பாதுகாத்தருளும், நீர்தாமே வழிநடத்தி அருளும், நீர்தாமே என்னுடைய தேவைகளை நிறைவேற்றி தாரும். அப்படியே நான் திரும்பி பார்த்தால் என்னுடைய தேவைகளுக்கு நான் என்ன செய்வேன், என் எதிர்கால நலன்களுக்காக நான் என்ன செய்வேன் என்று புரியாமல் திகைத்து நிற்கின்றேன். என் நம்பிக்கையெல்லாம் நீரே ஆண்டவரே. எனக்கு உண்டான பெரிய சொத்தும் நீரே. என் வாழ்க்கையில் மூடப்பட்ட கதவுகளை திறப்பவரும் நீரே. தேவையில்லாமல் நான் சிக்கிக்கொண்டு திறந்து வைத்திருக்கும் கதவுகளை மூடுபவரும் நீரே. நீர் திறப்பதை யாராலும் மூட முடியாது. அதே போல நீர் மூட விரும்புவதை யாராலும் திறக்க முடியாது என்பதை முழுமையாக விசுவசிக்கின்றேன். நல்ல உடல் சுகத்தை தந்து காத்தருளும். எங்கள் கையின் பிரயாசத்தை கொண்டு கடுமையாக நாங்கள் உழைத்து சம்பாதிக்கும் ஒவ்வொரு துளி பணமும் வீணாக வீண் செலவாகாமல் எங்களுக்கு பயனுள்ளதாக இருந்து சேமிக்கப்பட எங்களுக்கு அருள் செய்யும் இயேசுவே. இந்த வாரம் முழுவதையும் எங்கள் திட்டங்களை, செயல்பாடுகளை, பயணங்களை நீர் அறிவீர் ஆண்டவரே. எங்கள் உடலுக்கும் மனதுக்கும் நீரே தெம்பு தந்து, வலிமை தந்து,
போகிற வருகிற வழியிலே பாதுகாத்து உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை ஒலிவ எண்ணெயால் ஆசிர்வதித்து நடத்தும்படியாய் ஜெபிக்கின்றோம். காரியங்களை வாய்க்க பண்ணும். உம்மை விட்டு விலக விடாதேயும் இயேசுவே. ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.